ஹாய் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சரி மச்சி, அஸ்வினி பற்றி உன்னோட ஐடியா என்ன? உனக்கு பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் அவளை பிடிச்சிதாண்டா இருக்குது. பிடிச்சிருக்கா? சொன்னவே இல்லை இருந்து. அப்போவே பிடிக்க மச்சி. அவள் ஒன்றும் பெருசாலாம் என்கிட்ட வம்பு பண்ண மாட்டா. என்ன பண்ணாலும் சரி அது ஒரு மாதிரி க்யூட்டாக தான் இருக்கும். அதோட நான் இரிட்டேட் ஆகிற மாதிரி அவள் என்னை எப்பவுமே எதுவுமே பண்ணதில்லை மச்சி. மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் விட இவள் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருப்பாள். அதனாலே எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவகிட்ட என் நம்பர் இருக்குன்னும் போது எனக்கு அப்போவே தோணுச்சு, ஏதோ கனெக்ஷன் இருக்கே, எப்படி என்னோடய நம்பர் அவகிட்ட போச்சு அப்படின்னு. அது அப்படியே பிடிக்குது. சரி ஓகே, அப்போ சொல்ல வேண்டியது தானே. இருக்கட்டும், இப்போ தானே ஸ்டார்ட் ஆச்சு, சொல்லிக்கலாம். கொஞ்ச நாள் போகட்டும், இப்போ தானே பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். காலையிலேருந்து இன்னும் பார்க்கல. அவள் ஃபஸ்ட் ஹார் இன்னைக்கு கிளாஸுக்கு வரவே இல்லை. ஐயோ, யாரை என்ன சொன்னாங்க? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களா? உனக்கு என்ன மச்சி, இப்போ கிளாஸுக்கு போனீங்கன்னா இருக்க போகிறா, பார்க்கலாம். நான் தான் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணோம். வா போகலாம். டேய், எங்கடா போயிட்டீங்க ரெண்டு பேரும்? எவ்வளோ நேரம்டா உங்களை தேடுறது? ஏன்டா, என்னடா ஆச்சு? சும்மா தான், ஃப்ரீ ஹார்ஸ் தானே. நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் எங்கடா போனீங்க தனியாக? இல்லைடா, ஒரு காஃபி குடிக்கலான்னு கேன்டீன் வரைக்கும் போனோம். சரி, அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். அப்போ எங்களை விட்டு நீங்கள் மட்டும் குடிச்சிங்களா? காஃபி தானேடா, வாடா வாங்கி தரேன். வேணாம், கிளாஸுக்கு டைம் ஆச்சு, வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம். ஹே ஹாய் ஹாய் அஞ்சு, என்ன லஞ்ச் முடிச்சிட்டிங்களா? இல்லைப்பா, இப்போ தான் வந்தோம். நீங்கள்? இல்லை, நாங்களும் லஞ்ச் சாப்பிட தான் வந்தோம். சரி உட்காருங்க, எல்லோரும் சேர்ந்தே சாப்பிட்லாம். இந்த ஆறு கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம எல்லாம் கிளம்பிடலாமா? ஏன் அஞ்சு? இல்லை, நிலா வரா, அவளை பிக்கப் பண்ண போகிறோம். நீங்களும் வரீங்களா? நிலா வராளா? அவள் நாளைக்கு வரேன்னு தானே சொன்னான். அவள் நாளைக்கு வரேன்னு உங்ககிட்ட சொன்னா, ஆனால் அவளால் அங்கே இருக்க முடியல, கிளம்பிட்டா. அவள் காலையிலே கிளம்பிட்டா. சும்மா உங்களை வெறுப்பேற்றதுக்காக சொல்லிட்டு இருந்திருக்கா. ஓ சரி, அப்போ போகலாம். என்ன ஆதி, போகலாமா? போகலாம் மச்சி. டேய், இதெல்லாம் உங்களுக்கே ஓவராக தெரியல. நிலா ஊர்லேருந்து வந்தால் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு வந்தால் போதாதாடா? ஏன் அவன் போனால் பத்தாதா? நம்ம 10 பேரும் போகணுமாடா? உங்களுக்கே ஓவராக தெரியலையாடா? அதுவும் கிளாஸை கட் பண்ணிட்டு போகணுன்னு சொல்கிறீங்க. அன்பு, அடுத்த கிளாஸ் சிஎஸ்சி ஹெச்ஓடிது. என்ன, நீ இருந்த கிளாஸை கவனிச்சிட்டு வரியா? நாங்களாம் போயிட்டு வரோம். என்ன சிஎஸ்சி ஹெச்ஓடியா? அதுக்கு நான் பஸ் ஸ்டாப்லேயே போய் நிற்பேனே. சரி வாங்க மச்சி, சீக்கிரமாக போகலாம். எதுக்கு சீக்கிரம் போனோம்? 3 மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸுக்கு ஏன்டா சீக்கிரம் போனோம்? டேய், இதுனா நம்ம ஊர் டவுன் பஸ்ஸா? ஆடி அசைஞ்சு வர்றதுக்கு சென்னையிலேருந்து வருது மச்சி. பஸ்ஸு ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஒரு நேரம் சீக்கிரமாக கூப்பிட்டு வந்து விட்டுறோம்டா. இப்போவே போகலாம் வாங்க, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். டேய், நாங்கள் போய் பார்த்துக்குறோம், நீ கிளாஸ் அட்டன் பண்ணு. டேய், என்னடா நம்ம நிலாடா உடம்பு சரியில்லாமல் வராங்க, அவங்கள போய் பிக்கப் பண்ணுறதுக்கு கிளாஸ் என்னடா முக்கியம்? வாங்கடா போகலாம். அதாண்டா நாங்களும் சொல்கிறோம். நாங்கள் எல்லோரும் போய் பத்திரமா நிலாவை கூட்டிகிட்டு வந்துடுறோம். நீ கிளாஸுக்கு போயிட்டு நோட்ஸ் எடுத்து வை. யாராவது ஒருத்தராவது கிளாஸ் அட்டன் பண்ணோம்லடா, அப்போ தானே என்ன கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு தெரியும். சான்ஸே இல்லைப்பா, நான்லாம் அவர் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேன். அடுத்து என்ன நடக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.